எல்லாருக்கும் வணக்கம். IBPS PO 2022 அதை பற்றி நம்ம டெய்லி வந்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பேஜ் பை பேஜாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு டே 1 வந்து போட்டோம், இன்றைக்கி டே 2 நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த IBPS PO 2022 பற்றி நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன், என்னால் இதை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா ஒரு கொஷினு. அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. இந்த வீடியோ ஜென்ரலான ஒரு வீடியோ தான், அவங்களுக்கான வீடியோ கிடையாது. அவங்க கேட்டதுக்காக நான் போடுற வீடியோ கிடையாது. பட் இது ஒரு ஜென்ரலான வீடியோ தான். அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் மதியானம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அதோட சேர்த்து வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ். அதாவது ஒரு பிகினர் இல்லைனா வந்து இப்போ கொஞ்சம் பிகினராகவும் இல்லாமல் அட்வான்ஸ்டாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தன்மையாக படிச்சுட்டு இருக்கவங்க, அப்புறம் அட்வான்ஸ்டாக படிச்சிருக்கவங்க, இவங்க 3 பேரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வழக்கம் போல் கிறிஸ்பாக ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ முதல்ல வந்து சொல்லிடுறேன். முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது நம்ம ப்ரிலிம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், IBPS POன்னு கிடையாது, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரிலிம்ஸுக்கு முதல்ல படிச்சுட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த நினப்பை அழிச்சிருங்க. அப்படி ஒரு நினப்பை வச்சுட்டு உங்களால் இந்த எக்ஸாமை என்றைக்குமே கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸோட சேர்த்து மெயின்ஸையும் டே 1 படிச்சிங்கன்னா தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 6 மாதம் அப்படி தான் இருந்தேன். முதல்ல ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெயின்ஸை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அடியடியாக வாங்கினேன். ஏகப்பட்ட மெயின்ஸ் தொடர்ச்சியாக ஃபெயில் ஆனேன். ஓகேவா? ஸோ அது ஏங்கிறத உங்களுக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன். என்ன காரணம்னா, கரண்ட் அஃபேர்ஸை டே 1லேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஓகேவா? ஸோ பசில்ஸோட டிஃபிகல்ட்டியை கூட நம்ம அப்புறம் படிச்சிடலாம். பட் நீங்கள் நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் மெயின்ஸுக்கு படிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு டே 1லேருந்து கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் சேர்த்து தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, எக்ஸாம் பேட்டர்னுக்கு குயிக்காகவே போயிடுவோம். எக்ஸாம் பேட்டர்னில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முதல்ல ப்ரிலிம்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் மெயின்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸை இன்றைக்கி பார்த்துருவோம். ப்ரிலிம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குவான்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங், இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ். இந்த 3 செக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கேன், செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது, செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருப்பீங்க. அப்படியே வந்து 35 கொஷின் கொடுத்தா 35, 30 கொடுத்தா 30, எவ்வளோ கொடுத்தாலும் போடுற ஆளாக இருப்பீங்க. ஆனால் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் நினைக்கலாம், நான் தான் மேக்ஸில் சூப்பராக எல்லாத்தையும் போடுறேன், நான் அதுக்கு தேவையில்லாமல் இங்கிலீஷில் போய் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ உங்களை மாதிரி தான் அதை வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் எல்லா செக்ஷனையும் அட்டன் பண்ணியே ஆகணும். அதோட அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த செக்ஷனுக்கு அந்த மார்க் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அந்த மார்க்கை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா மற்ற எல்லா செக்ஷன்ஸ்லையும் ஃபுல் மார்க் எடுத்தாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஓகே, உதாரணத்துக்கு இங்கிலீஷ்லேயும் ரீசனிங்லேயும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடுறீங்க. ஆனால் குவான்ஸில் நீங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த செக்ஷனில் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மார்க் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ 35னா 35, 30னா 30, அது எந்த மார்க்ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு மார்க் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 35 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 35க்கு ஒரு 10-15 மார்க், அது கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப அதிகமாக நீங்கள் இருக்காது, கம்மியாக தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும். அந்த கொடுக்குற கம்மியான மார்க்கை எடுக்கணும், அதுதான் அந்த கான்செப்ட். சரி, எதுக்கு இதை அவங்க அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா வகையான செக்ஷன்ஸையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிறாங்க. ஸோ அதுதான் காரணம். இப்போ இங்கிலீஷில் ஒன்றுமே தெரியாமல் மேக்ஸ் ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சர்க்குலர்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் பின்னாடி இருக்குது. பட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். குவான்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அடுத்து நம்ம கேட்குற கொஷின், பிகினர்னா என்னப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷினு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி மற்றவங்களாம் என்ன பண்ணணும். சரி, பிகினர் அதாவது இப்போ தான் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால் முதல்ல அதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஓகேவா? இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்கிற வரைக்கும் அதை பார்க்கறது வந்து இம்பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயினாக வந்து நான் சொல்கிறது என்னன்னா, நான் வந்து 2 இயர்ஸ் நான் வந்து படித்தேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டும் படித்தேன், முதல் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாமலும் படித்தேன். பெரும்பாலான நாட்கள் ஒர்க் பண்ணி தான் படித்தேன். ஒரு 15 மந்த்ஸாக என்னமோ நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாகவும் படித்தேன். அதுக்கு மேலே
பட் 6 மாதத்தில் படித்து கிளியர் பண்ணவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பாசிபிள் தான், ஓகேவா. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாமே சேர்த்தே வந்து ஒரு 2 to 3 months தான் நமக்கு வந்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியை போடலாம். அவுட் சைடு சான்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஓகேவா. அது வந்து கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது இப்போ வந்து 20 பாலுக்கு 60 ரன் 70 ரன் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். ஆனால் அவுட் சைடு சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை மீறின ஒரு சக்தி அது வெளியே வரும்போது நம்ம வந்து ஜெயிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரியான அவுட் சைடு சான்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட்ஸை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், அதை வச்சு கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் கிவ் அப் பண்ணிடாதீங்க, உங்களாலையும் முடியும். சரி, என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா பேசிக்ஸை எடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பேசிக்ஸை படிக்கிறதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே வரேன். இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது குவான்ஸில் ஆர்எஸ் அகர்வால் எடுத்து பேசிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வெப்சைட்ஸ் எடுத்து பேசிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரீசனிங் அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் கிராமர் அதே மாதிரி பேசிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா. உங்களுக்கு இவ்வளோதான். இன்டர்மீடியட் அதாவது வந்து நீங்கள் பிகினர் லெவல்லையும் இல்லாமல் அட்வான்ஸ்டாக கிளியர் பண்ணாமலும் வந்து நடுவில் வந்து இருப்பீங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் படிக்காமல் ஒரு 5 மாதம் 6 மாதம் இப்படி படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நீங்களும் நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஈவன் இன்டர்வியூ வரைக்கும் போய் கிளியர் பண்ணுற ஒரு சான்ஸ் கூட இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் எடுத்து போட்டு பாருங்கள். எந்த ஏரியாஸில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறையா கற்றுக்காமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறையா கற்றுக்காமல் இருந்திருப்பீங்க. அதை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போக பாருங்கள். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கேன் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெயின்ஸும் கிளியர் பண்ணுறேன், இன்டர்வியூவில் போகுது, இல்லை மெயின்ஸ்லேயே மார்க் கம்மியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லாம் ஒரு பெரிய பொருளே கிடையாது. நேரடியாக நீங்கள் வந்து மெயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து ரிவைஸ் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது, கஷ்டமான பசில்ஸை சால்வ் பண்ணுறது, கஷ்டமான டிஏ சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை வந்து ஒரு 10 போட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதா தான் இருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் ஓரளவுக்கு ஒரு 4-5 மார்க் டெஸ்ட் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து ஓரளவு ஃபுல் கான்ஃபிடன்ஸில் இருப்பீங்க. நீங்கள் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டை போய் அனலைஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அதுதான் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸுக்கு போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரிலிம்ஸில் நான் வந்து படிக்காமல் இருப்பேன், மெயின்ஸில் பார்த்துப்பேன் அப்படின்னா அது வந்து முட்டாள்தனம். அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. பட் ப்ரிலிம்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு டைரெக்டாக போயிருங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் டே 2க்கு இது போதும். அடுத்தடுத்த நாளைக்கு வந்து நான் ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக அதை நான் சால்வ் பண்ணுவேன். முடிஞ்சளவுக்கு வீடியோவும் நான் போட பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை ஃப்ரம் கிஷோர்.